ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 60% ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சு நீங்கள் 60% ஆர் எபோவ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு .NET ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷீஷா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் அண்ட் அல்காரிதம் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RDBMSல உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தானில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து மேண்டிட்டரி கிடையாது. பைத்தானில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ், பட் இருந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆங்குலர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆங்குலர் அண்ட் HTML வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா அது வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து மேண்டிட்டரி கிடையாது. பைத்தான், ஆங்குலர், HTML இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் அது தெரிஞ்சுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டிசைன்லலாம் பேசிக்கான எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சாஃப்ட்வேர்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பாக்ஸ் இருக்குல்ல, இல்லை டிக் பண்ணிக்கோங்க. ஐ அக்செப்ட்னு இருக்கு இல்லையா, இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ அக்செப்ட்னு. இதையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் கொஷின்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.